இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவை. அது என்ன? அன்பு, காதல்னு எவனாவது தூக்கி பண்ணானா நம்பாதீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா பணம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணம் இல்லாம யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன், எப்ஸ்டீன் ஃபைல்ல ஆரம்பிச்சு யுஎஸ் ஈரான் போர் நடக்கிற வரைக்கும் காரணம் இந்த பணம் தான். அப்போ இந்த பணத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். சைக்காலஜி ஆஃப் மணி. ஸோ இங்க உண்மையாலுமே ரிச்சுங்கிறது யாரு? வருஷத்துக்கு 12 LPA, கழுத்துல செயின், கையில செயின், ஆப்பிள் போனு இப்படி இருக்கிற ஒருத்தரா, இல்ல பேங்க் ஃபுல்லா பேலன்ஸ் வச்சுக்கிட்டு கையில சிம்பிளான ஒரு போனு, சிம்பிளான வீடு, சிம்பிளா ஒரு லைஃப் லீட் பண்ற ஒருத்தரா? இங்க மக்கள் புரிஞ்சுக்காத ஒரே விஷயம் என்னன்னா, வெல்த்தையும் ரிச்னஸையும் அவங்களால பிரிச்சு பார்க்க முடியல. ரீசெண்டா ஒரு கேஸ் ஸ்டடி கூட வந்தது. பெங்களூர்ல மாசம் 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஐடி எம்ப்ளாயியால மாசம் இஎம்ஐ கட்ட முடியல, மாசம் அவரோட எக்ஸ்பென்சஸே அவரால் பார்த்துக்க முடியலன்னு. பட் இப்பயுமே நம்ம பேரண்ட்ஸ் கையில ஒரு 20,000 கொடுத்தோம்னா போதும், அவங்க ஈஸியா ஃபேமிலியை ஒரு மாசத்துக்கு ரன் பண்ணிடுவாங்க. அப்ப இங்கேயே ஒரு பெரிய கிளாஷ் ஒன்று இருக்கு. எவ்வளவு கையில பணம் இருந்தாலும் அந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ நம்ம எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறத எது முடிவெடுக்குது? நம்மளோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ். அப்ப இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல் அட்மாஸ்பியர் வச்சுதான். ஒருத்தர் லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணி பயங்கர கம்ஃபர்ட்டா வாழலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கான சோர்ஸ் நம்ம எப்படி உருவாக்கி வச்சிருக்கோன்றதுலதான் மேட்டரே இருக்கு. இப்ப டைரக்டா சம்பாதிக்கிறோம், அதை கொண்டு வந்து செலவு பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக யாரை சேர்த்து வைப்பா? அப்பாடா, கடைசி இந்த காசை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல சேர்த்து வைக்கணும். எங்க காசு? எங்க இஎம்ஐ. இப்ப சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளால ஃபியூச்சர்ல இதே மாதிரி சம்பாதிக்க முடியுமானா தெரியாது. இப்ப இருக்கிற இதே சூழல் என்விரான்மெண்ட்ல இருக்குமானா தெரியாது. ஏன்னா இப்பயே இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதுல நம்ம எங்க போவோம்னு நமக்கே தெரியாது. அப்போ நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம கையில ஒரு பணம்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் நம்மளால லைஃபை லீட் பண்ண முடியும். ஸோ அப்ப ஒரு பர்சன் வெல்த்தியா உருவாகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல எடுத்துக்கோமே, 1960s அந்த காலத்துல எல்லாம் மக்கள் ரியல் எஸ்டேட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் பண்ண ஆரம்பிச்சாங்க? அந்த டைம்ல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃப். அதுவும் இல்லாம அப்ப இருந்த காலகட்டத்துல லேண்டோட வேல்யூவேஷன் எல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த லேண்டோட ரேட்டு ஆல்மோஸ்ட் 100% மேலெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அதையே நம்ம இப்ப பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இப்ப நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, லேண்டோட சேச்சுரேஷன் பாயிண்ட் டச் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் லேண்ட் வேல்யூவேஷன் ஏறதெல்லாம் ரொம்ப பொறுமையா தான் நடக்கும். ஸோ ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா லேண்ட் இனிமே பாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அண்ட் கோல்டு இருக்கு. வார் சுச்சுவேஷன் எப்பயுமே கை கொடுக்கறது ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் தான். ஸோ மொத்தமா நம்மளால அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்குறதுக்கு ரைட்டான டைமா அப்படின்னு கேட்டா எஸ். ஏன்னா வார் சுச்சுவேஷன்ல மார்க்கெட் எல்லாமே டவுன்ல இருக்கு. இந்த 10 டேஸ்ல மட்டும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேல குறைஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி இப்போ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே பெஸ்ட் ஆப்ஷன் தான். சரி ப்ரோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஓகே, இதை எவ்வளவு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இங்கதான் இன்னொருத்தர் வருவாரு. வேற யாரு? நான் தான். காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே என் கையில ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு. இந்த 10 லட்சத்தை ஒரு 10% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துல என் கையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 11 லட்ச ரூபா இருக்கும், அந்த 10%ஓட சேர்த்து. இப்போ 2வது வருஷம் என் கையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 12 லட்ச ரூபா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா 2வது வருஷம் கால்குலேஷன் எங்க இருந்து வரும்னா அந்த 11 லட்சத்துல இருந்து வரும், 10 லட்சத்துல இருந்து வராது. ஸோ நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருதோ அந்த ரிட்டர்னுக்கு திரும்ப ரிட்டர்ன், இந்த மாதிரி அது காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இது ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே லாங் டேர்ம் கேம். வேர்ல்டுலேயே மிகப்பெரிய இன்வெஸ்டர் யாருன்னா எல்லாரும் சொல்லுவோம் வாரன் பஃபெட். பட் அவரோட ஆஃப்டர் 50ஸ்ல தான் அவரு தன்னோட $84.2 பில்லியன் சம்பாதிச்சாரு. இதை சம்பாதிக்க அவருக்கு 50 இயர்ஸ் தேவைப்பட்டது. இதுவே
135 பில்லியனா மாறுறதுக்கு அவருக்கு ஜஸ்ட் 30 இயர்ஸ் தான் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியும் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு. ஸோ இது எங்க கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு இருக்கணும். சரி ப்ரோ, இதெல்லாம் புரிஞ்சுது, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி, என் கையில பணம் இருக்குது, இதை நான் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், இன்வெஸ்ட் பண்ண போறியா, லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, காசு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ. ஏன் நம்ம ஃபேமிலிஸே சொல்லுவாங்க. நானே போய் எங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல சொல்றேன், அதெல்லாம் எதுக்குப்பா, நமக்கு தூக்கி ஒண்ணு எஃப்டில போடு, இல்ல பேங்க்ல போட்டு வேற எதுக்காவது ஆகும், நீ இன்வெஸ்ட் பண்றேன்னு போட்டு அது லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. இதுதான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்க. ஏன்னா சிஸ்டம்ல எப்பயுமே ஒரு நெகட்டிவான விஷயத்த மட்டும்தான் சீக்கிரமா அப்படி காட்டு தீ மாதிரி பரவும். பட் ஒரு லாங் டேர்ம் கேம்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்ல காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே அதிகம். ஆனா அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற என்விரான்மெண்ட்டே அப்படிதான் இருக்கு. நெகட்டிவ் எந்த அளவுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன் நம்ம சேனல்லே எடுத்துக்கோங்க, வி ஆர் ட்ரைங் டு ஸ்ப்ரெட் குட் திங்ஸ். பட் எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கோம், ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்தா 526 தான் இப்போ வரைக்கும் இருக்கு. விச் மீன்ஸ் குட் திங்ஸ் போய் சேர ரொம்ப லேட் ஆகும். அதனால பாக்குற யாரா இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. அண்ட் நெகட்டிவிட்டி பெசிமிசம் இன் மணின்னு பேசும்போது தான் எனக்கு இது ஞாபகம் வருது. எல்லா மக்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கும். இது ஒரு விஷயம் நம்ம புதுசா செய்யறோம்னா இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, மக்கள் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி எவ்வளவோ தாட்ஸ் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். பட் இது எதையுமே கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. எதுக்குப்பா அதெல்லாம் பண்ற, தேவையே இல்லை, ஏன் என் ஃப்ரெண்டே நீ என்னத்தையாவது வளரிக்கிட்டு அப்படின்னு சொன்னான். நம்மளை சுத்தி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண சிலர் இருப்பாங்க. இப்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, ப்ரோ நீ பண்ணு ப்ரோ, ஜி நான் உனக்கு எடிட் பண்ணி தரேன், ஆனா நான் உங்களுக்கு கண்டென்ட் எழுதி தரேன், தம்பி இப்படி லைட்டிங் பண்ணு, இந்த ஐடியாஸ் ட்ரை பண்ணு, இப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 100 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர்த்த மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இந்த 100 பேர்த்த நம்ம விட்டுறோம். ஏன்னா நம்ம மைண்டு எவ்வளோ பாசிட்டிவ் திங்ஸ் இருந்தாலும், ஒரு டேல எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருந்தாலும், அன்னைக்கு டேல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பேட் திங் நடந்துருச்சுன்னா அதே தான் போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் நெகட்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கு, ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா கண்ணை மூடி ட்ரை பண்ணுங்க. ஏன் பேச்சும் கேட்காதீங்க. டைவர்சிஃபிகேஷன். இப்ப என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு. அந்த 10 லட்சத்தை நான் கொண்டு போய் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன். லெட்ஸ் சே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்ப என்ன ஆகும், இந்த வார் சுச்சுவேஷன் நடக்கிறதுனால மார்க்கெட் எல்லாமே டவுனு, என்ன ஆகும், என் ஸ்டாக் எல்லாம் படுத்துரும். ஸோ எனக்கு ரிட்டர்ன் இருக்காது, என் போர்ட்ஃபோலியோவே ரெட்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு அது லாஸ் தான். இதுவே ஒரு 2 லட்சம் ஸ்டாக், ஒரு 2 லட்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஒரு 2 லட்சம் கோல்டு, இன்னும் ஒரு 2 லட்சத்தை அப்படியே சேஃபா கேஷா வச்சுக்கிறேன். இப்படி நான் பிரிச்சு எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வார் சுச்சுவேஷன்ல என்ன ஆகும், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டாக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்ப இது ரெண்டும் காம்பன்சேட் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரே விஷயத்த நம்பி இருக்காம மல்டிபிள் திங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு சேஃப். சரி இவ்வளோ பண்றோம், எனக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு லாங் டேர்ம் கேம் விளையாடுறவங்களுக்கு ஆவரேஜா 10 to 12% ரிட்டர்ன் ஒரு குட் ரிட்டர்ன். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, நீங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். சரி ப்ரோ, இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஸ்டாக்கை டைவர்சிஃபையும் பண்ணிட்டேன், எனக்கு நல்ல ரிட்டர்ன் வருது, இப்போ நான் சந்தோஷமா இருப்பேனா அப்படின்னு கேட்டா அது உங்க கையில தான் இருக்கு. என்ன ப்ரோ திடீர்னு இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றது, பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ். இன்னைக்கு நான் ஒரு 10 லேக் போடுறேன், நாளைக்கு அது எனக்கு ஒரு 15 லேக் ஆகுது, 2 வருஷம் கழிச்சு அது 20 லேக் ஆகுது. இது எல்லாமே நம்பர்ஸ். ஆஸ் வி நோ, நம்பர்ஸ்க்கு லிமிட்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அப்போ அதை நீங்க எப்ப என்ஜாய் பண்ணுவீங்க? அப்ப அங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னா லிமிட் வேணும். எனக்கு இவ்வளவு இருந்தா போதும், எனக்கு இதுக்கு மேல சம்பாதிக்கிறது எனக்கு தேவையே இல்லை, என் லைஃபுக்கு இது போதும் அப்படின்னு நம்ம ஒரு லிமிட்டேஷனை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த லிமிட்டேஷனை நம்ம எப்ப ரீச் பண்றோமோ
அதுக்கப்புறம் we can easily spend our money. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜ்ல சம்பாதிக்கிறத நிறுத்தினாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதை வச்சு நீங்க துபாய் போறீங்களோ, சிங்கப்பூர் போறீங்களோ, காஸ்ட்லியா கார் வாங்குறீங்களோ, வீடு வாங்குறீங்களோ, நகை வாங்குறீங்களோ, எதுனாலும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்க டைம் தான். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே வேலைக்கு போறோம். வேலைக்கு போய் என்ன பண்ண போறோம்? சம்பாதிக்க போறோம். வேலைக்கு போறதுன்னா லிட்ரலா என்ன அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் எந்திரிக்கிறேன், ஒரு 8 hours நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுட்டு வரேன், அதுக்கான சம்பளம் வருது. இந்த 8 hours நான் ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த 8 hoursக்கு கொடுக்குற பணம் தான் எனக்கான சம்பளம். ஸோ இந்த இடத்துல நம்ம டைமை கொடுத்து பணத்தை வாங்குறோம், அவ்வளவுதான். அப்ப ஃபியூச்சர்ல இந்த டைமை நீங்க உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கையில ஒரு மணி இருக்கணும். அப்படி இருக்குன்றப்ப நீங்க கம்பல்சரியா ஒரு 8 hours ஜாபுக்கோ வேற எந்த ஜாபுக்கோ போகணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அதே சமயம் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் இஎம்ஐக்கே கட்டுறேன் அப்படின்னா என்னால வெளியே டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா சம்பாதிச்சே ஆகணும். அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நான் கம்பல்சரி வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த இடத்துல எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா என்னோட டைம் என்கிட்ட கிடையாது. இப்ப என்கிட்ட டைம் இருக்குன்னு வைங்களேன், நான் ஊர் சுத்தலாம், வெளியே போகலாம், ஜாலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட சுத்தலாம். என்னை யாரு கேட்பா? ஏன்னா எனக்கு தேவையானதை என் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் எனக்கு கொடுக்குது. ஸோ என் டைமை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ணலாம். அப்ப உண்மையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் இருக்கு. ரிச்னஸ்க்கும் வெல்த்துக்கும் இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸே இதுதான். உங்க டைமை நீங்க ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னாலே நீங்க வெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஐ ஹோப் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதை பத்தி உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் வேற எதை பத்தியாவது பேசணும் என்றாலும் கீழே கமெண்டில் தெரிவிக்கவும். கூட சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுக்குறேன், அதுல எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் அவ்வளவுதான். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுதுன்னா செஞ்சு பார்த்துருங்க. யாருக்காகவும் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி அதை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பண்ணிருக்கலாமோன்ற ஒரு ஏக்கத்திலேயே கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. கரெக்டுமா?